கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறைவன் நிறைய நற்காரியங்களை நடத்தி தரக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். நான் உங்கள் டாக்டர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். இது நம்மளுடைய வார பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வார பலன்கள் நிகழ்ச்சியில நம்ம ஜூலை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேஷராசியில செவ்வாய் பகவான் இருக்கார், ரிஷபராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார், மிதுன ராசியில சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கடகராசியில புதன் பகவான் அருள்வாதை சென்றிருக்கார், கன்னி ராசியில கேது பகவான், கும்பராசியில சனி பகவானும், மீனராசியில ராகு பகவானும் இருக்கார். இதுல சந்திர பகவான் அவருடைய பயணம் அசுவினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பூசம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் இருக்க போறது. இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? 2ஆம் தேதி சர்வ ஏகாதசி. நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். 2ஆம் தேதி சர்வ ஏகாதசி, 5ஆம் தேதி சர்வ அமாவாசை. இது ரெண்டுமே மிக மிக முக்கியம். ஏகாதசி அப்படிங்கிறது பொதுவாக சில நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நாள்ல விரதம் இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் விரத நாட்கள் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருடமும் விரத நாட்களை எல்லாம் குறிப்பிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாள்ல விரதம் இருந்தால் நல்லது, இந்த நாள் இந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம விரதம் இருக்கும்போது, இந்த திதி வரும்போதோ இந்த நட்சத்திரம் வரும்போது விரதம் இருந்தால் அதுக்கு உடலுக்கு நல்லது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் தான் சர்வ ஏகாதசி. அந்த நாளில் விரதம் இருக்கும்போது உடம்பு சுத்தமாகிறது, மனசு சுத்தமாகிறது. உடம்பு சுத்தமாகிறதுன்னு என்ன எண்ணம்னா, அந்த நோய்கள் தரக்கூடிய கிருமிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நம்புறா. இந்த மாதிரி நாளில் விரதம் இருந்தால் அப்போ அது உடம்புக்கு நல்லதா இருக்கு. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை திதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எப்படி குலதெய்வங்களை வழிபடுறதுக்கு மிக முக்கியமான நாள் எதுன்னு உங்களுக்கு தெரியும், குலதெய்வத்து வழிபாட்டுக்கு இல்லையா? பௌர்ணமி தினம்தான் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மிக முக்கியமான தினம். அந்த தினத்துல உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி ரோஜா பூ மாலை போட்டு குடும்பத்தில் உள்ள பெயர்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அது பௌர்ணமி அன்னைக்கு. அமாவாசை எதுக்கு சிறப்புன்னா, நம்முடைய முன்னோர்களுடைய அருளாசியை நாம் பெறுவதற்கு. நம்மளுடைய குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவருடைய ஆன்மா திருப்தி அடையணும். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னு பல விஷயங்கள்ல சொல்றோம் பாருங்க, அந்த ஆத்ம திருப்தி முக்கியம். நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களை திருப்தி அடைய வைப்பது நமக்கு மிக அவசியம். அப்படி ஆன்ம திருப்தி கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, சர்வ அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை செய்யறோம். அப்படி செய்தாலே ஜாதகத்துல பித்ரு தோஷம் வேலை செய்யாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன விசேஷம்னா, சந்திரமங்கள யோகத்துல இந்த வாரம் துவங்கிறது. பொதுவாகவே சந்திரமங்கள யோகம் மிகுந்த நன்மையை தரும், நல்ல செல்வ வளம் தரும், சொத்து சுகம் வாங்குற யோகத்தை கொடுக்கும். இந்த வாரம் எப்படி இருக்கும்னா, பல குடும்பங்கள்ல சகோதர ஒற்றுமைகள்ல பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை உங்களுக்கு பல நன்மைகளை தரும், நல்ல சொத்து வாங்குற யோகம் தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமா அண்ணன் தம்பிகளுக்கு இடையில பல குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கும் பாருங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இப்ப நல்ல வழி கிடைக்கும். இப்ப இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். சில நேரங்கள்ல மனசுல ஏதோ ஒரு கோபம், இனம் புரியாத கோபம் இருக்கும். அதுக்கு இந்த மேஷராசிக்காரா பலருக்கு சரியான தூக்கம் இருக்காது. இப்போ காரணம் 12ஆம் இடத்துல அரவெனும் ராகு ஐயனே போற்றின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கார்.
12ல ராகு இருக்கும்போது இந்த 12ஆம் இடத்துக்கு சயனஸ்தானம் பேரு. நம்ம தூங்குறத பத்தி சொல்ற ஸ்தானம். அதுல ராகு பகவான் உட்கார்ந்துட்டாருன்னா பலருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏதோ கெட்ட கனவுகள், ஏதோ மனசுக்கு சில கஷ்டமான சிந்தனைகள், சரியான தூக்கம் இல்லாம திண்டாடுவா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பொதுவா நாகநாத சுவாமியை தரிசனம் பண்ணணும். நாகநாத சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது திருநாகேஸ்வரத்துக்கு சென்று வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி, உடல் நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாரம் அந்த மாதிரி வழிபாடுகளை நீங்க செய்யலாம். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியில ஆட்சியாக இருப்பது ஒரு நன்மை. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, உங்களுடைய செல்வ செழிப்பு இது நல்லா இருக்கு. தனஸ்தானாதிபதியுடைய குருவுடைய அருளாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக போறது. இழந்த பணம் ஒன்று மீண்டும் கிடைக்கும். இழந்த நகை, காணாமல் போன நகை மீண்டும் கிடைக்கும். இழந்த பொருள், இழந்த பணம் மீண்டும் சேரும். புதன் பகவானுடைய அமைப்பை பார்க்கும்போது பயணங்கள் நிறைந்த வாரமா இருக்கலாம். இடமாற்றம் சிலருக்கு அமையலாம். புதுசா பிளாட் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. இளைய சகோதரி, இளைய சகோதரன் இவாளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்ல ஒரு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நல்ல முயற்சி பண்ணுங்க. நல்லபடியா காரியங்கள் கூடி வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு மனக்குழப்பங்கள், பொதுவாக மனக்குழப்பங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மனக்குழப்பங்கள் விலகும். சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போறது அப்படிங்கிறது தெரிகிறது. அரசாங்கத்துல பணியாற்றக்கூடிய வாழ்க்கை நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கொஞ்சம் முதுகு தண்டுவட பிரச்சனை, இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் மேஷராசிக்காரர்களுக்கு வரும் போகும். கவலைப்பட வேண்டாம். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு காம உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தேவையில்லாத பழிபாவங்கள்ல மாட்டிக்கிட்டார். அதுல அஷ்டமாதிபதி செவ்வாயுடைய விஷயத்தை பார்க்கும்போது திடீர்னு கோபம் வருது. கோபத்தினால் ஒரு கெட்ட பேர் வருது. அதனால கோபத்தை அவாய்ட் பண்றது நல்லது. நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், எலக்ட்ரிக் விஷயங்கள், மின்சாரம், நெருப்பு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பகவானுடைய அருள்னால தந்தை வழி குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஃபாரின்ல இருக்கிறவாளுக்கு, வேலை இழந்தவாளுக்கு திரும்ப வேலை கிடைக்கக்கூடிய யோகம், புது வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆஃபீஸில் நல்ல முன்னேற்றம், ப்ரமோஷன் போன்ற செய்திகள் வருவதற்கு யோகமும் இப்போ கூடியிருக்கு. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற முயற்சி செய்கிறவா தாராளமாக முயற்சி செய்யலாம். பாஸ்போர்ட் புதுப்பித்தல் அந்த மாதிரி விஷயங்களை இப்போ எடுத்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வெளிநாடு வாழக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஃபாரின் கண்ட்ரீஸில் வாழறவாளுக்கு இப்போ இருக்கும். அந்த நாட்டுடைய குடியேற்ற விதிகள், அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு சில நெருக்கடிகள் கொடுக்கலாம் இந்த வாரம். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையும், குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையும் இருக்க போகிறது. ஆஃபீஸில் சகல காரியங்களும் அனுகூலமாக நடக்க போகிறது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கூடுதல் லாபம் அமையும் அப்படின்னு தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக வடிவேலன், முருகப்பெருமான வழிபடணும் இந்த வாரம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 நாட்கள் பயணத்திற்குரிய நாட்களாக பலருக்கு அமைகிறது. சொத்து சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நாட்களாகவும் அமைகிறது. இதில் குறிப்பா 3ஆம் தேதி 4ஆம் தேதி பொருளாதார ரீதியாக நல்ல தன வரவுகள் உண்டு. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு பரபரப்பாவே, ஒரு நெருக்கடியாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாமே உங்களுக்கு ஒரு நெருக்கடியா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருக்கு. 5ஆம் தேதி 6ஆம் தேதி நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நல்ல வரன் அப்போ கூடி வரும். 7ஆம் தேதி வாக்குல பலருக்கு எஜுகேஷன் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலக போறது. மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
இப்போ இந்த 7ஆம் தேதி அவ்வளவு நல்லா இருக்கு. இதுல என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தின ஒரு அதீத நம்பிக்கை ஏற்படும். உங்க லைஃப்ல எப்படியாவது முன்னேறிடுவாங்க அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அதே நேரத்துல ஒரு பரபரப்பு அவர்களை பற்றி ஆழ்மனதுல ஏதோ ஒரு கவலை, பரபரப்பு. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையணுமே, அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணுமே, நல்லபடியா குழந்தை பிறக்கணுமே, நல்லபடியா ஃபேமிலி செட்டில் ஆகணுமே, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாகணுமே, நம்ம பையனுக்கு ஒரு பையன் பிறக்கணுமே, இந்த மாதிரியான சிந்தனைகள், ஒரு நெருக்கடிகள் அது இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்துல பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடும் போது சில பேர் தவறான பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உடல் நலங்கள் சிலருக்கு அதனால பாதிக்கப்படலாம். கவனமா இருக்கணும். வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும். கண் எரிச்சல், இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். சிலருக்கு ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இந்த வாரம் நிகழலாம். வேலை பார்க்குற இடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. ப்ரமோஷன் கிடைக்கிறதுல உங்களை விட கீழே இருக்கிறவா சிலருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிரும். அதாவது ஆஃபீஸில் உங்களுடைய காம்படிட்டருக்கு கூட ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லையேன்னு ஒரு வருத்தம் வரும். அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் துர்க்கை வழிபாடு செய்யும் போது பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு வாய் சாமர்த்தியம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சினால் குடும்பம் செழிக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் உங்க பேச்சினால தீரும். உங்களுடைய ஆதென்டிகேட்டட் பேச்சு உங்களுக்கு பல நன்மைகளை உருவாக்கி தரும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரும். நல்ல வாரம். யங்ஸ்டர்ஸுக்கு வேலை மாற்றம் அமைய போறதுன்னு தெரியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், இந்த நேரத்தில் நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். எல்லா நன்மையும் வரும். மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. உங்க லாபஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சொத்து சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடு காட்ட போறீங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மூத்த சகோதரனால பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஏற்கனவே வாங்கி வச்ச சொத்துக்களை விற்கிறேன்னு போகும்போது கூட அது நல்ல லாபமாக உங்களுக்கு முடியும். அது போக இப்ப தங்கம் கொஞ்சம் வாங்கி வைக்கக்கூடிய யோகம் உண்டு. தங்க நகையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, ஆபரண தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, சில பேர் காயின்ஸ் வாங்கி வச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப உண்டு. அதே நேரத்தில் உங்க பிள்ளைகளுக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்க போகக்கூடிய சூழலும் இருக்கும். கவர்மெண்ட் காரியங்கள் ஆகிறதுக்கு, அதாவது நீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாலும் சரி, இல்ல அரசாங்கத்துல உங்க நிலங்கள் சம்பந்தமா பட்டா வாங்குறதோ, எந்த வகையான அரசு காரியங்களாக இருந்தாலும் நீங்க முயற்சி பண்றதுக்கு ரொம்ப அற்புதமா இந்த வாரம் அமைய போறது. உங்களுடைய பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவாளுக்கு ஒரு வளர்ச்சி வரக்கூடிய ஒரு வாரம்னு இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அதையும் பர்டிகுலரா எண்ட் ஆஃப் திஸ் வீக் வந்து பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறது. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதுல வந்து மனோ தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும், உங்களுடைய மகள், உங்க மனைவி, உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்க போறது. தாயாருடைய உடல் நலத்தில் அப்பப்போ சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் சுற்றி வரவோ, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளிலேயே இப்போ ஒரு நெருக்கடி இருந்துட்டே இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரவங்களும் சிலருக்கு இருக்கும். கண்கள் ஒரு எரிச்சலோ கண் வலியோ இது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாரமாகவும், நோய்கள் இருந்தாலும் அவற்றை மட்டுப்படுத்தக்கூடிய மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்க போகிறது. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுல குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்போ கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து மாறுபாடுகள் வரும். அதை பெருசுப்படுத்திக்காம நீங்க இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்துல அஷ்டமாதிபதி சனி 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கார். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கவனமா வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சில வேலை மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ வரலாம். அதே மாதிரி ராகு பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது வேலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க சமாளிச்சுட்டு வர போறீங்க அப்படின்னு தெரிகிறது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. கல்லூரி கல்வி படிக்கிற பெண்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்புகிற பெண்களுக்கு ரொம்ப யோகமான நேரம் இருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுற காலம் இது அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக
சிவகாம சுந்தரியை வழிபடுங்கோ, நன்மைகள் நடக்கும். எனதருமை கடகராசி என்பர்களே, ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கூடிய வாரத்தை பார்க்கும்போது முதல் நல்ல விஷயம், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. கடகராசிக்காரன் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம், லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆறுதலாக இந்த வாரம் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு வந்து சேரும். அதே மாதிரி திடீர் பண வரவுகள் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கணும், பணம் ஒரு நெருக்கடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லைங்க, நம்ம லோன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி போகும்போது ஒரு முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்தில் நமக்கு எப்படியா ஒரு பண வரவு வந்து நம்மளை காப்பாற்றிடும். ஸோ ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு பண வரவு வருது, அதுதான் நமக்கு உண்மை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குது. பிஸ்னஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோமா அல்லது இந்த பிஸ்னஸை விட்டுட்டு நம்ம வேற பிஸ்னஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இந்த வாரம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஒருவேளை அப்படி போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் வழிபடுங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தரும். இதில் பாதகாதிபதி சுக்கிரன் 12ல் மறைஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால உங்களுக்கு ஆஃபீஸில் தொந்தரவு இருந்த உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, இல்லை வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருந்தவங்கெல்லாம் ஒதுங்கி இருக்க போகிற ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் விஷயங்களில் சில நெருக்கடிகள் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் கூட இருக்கின்ற கலீக்ஸ், அவங்களுடைய ஒரு சின்ன கருத்து மாறுபாடுகள் எல்லாம் இந்த வாரம் இருந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 12ல் வரைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமும், சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாகிறதோ அது எல்லாமே இருக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறதும் இப்போ நல்லது. இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகூலத்தை பார்க்குறேன். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறார், நல்ல பதவிகளை கொடுக்க போகிறார், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான விஷயங்கள் நல்லா கனிஞ்சு வருது. உங்கள் ஜாதகப்படி ஃபாரின் போகிற யோகம் கூடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் தானுமாலையனை நமஸ்காரம் பண்ணணும். சுசீந்திரம் தானுமாலையனை நமஸ்காரம் பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் என்னன்னா, உங்க ராசிக்கு அதிபதியான சூரியன் ரொம்ப நல்ல பொசிஷன்ல போயிட்டு இருக்க. ஈவன் தோ யூ ஆர் ஃபேசிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், நீங்க சமாளிச்சிருவீங்க. எப்படி உங்களுக்கு வந்து 7th பொசிஷன்ல சேட்டன் இருக்கார், 7ல் சனி இருக்கும்போது நம்மளுடைய கூட்டாளிகளாலே நமக்கு பிரச்சனை வரும். நமக்கு யார் நெருங்கின வாழும், அவங்களாலேயே கூட சில சமயம் ப்ராப்ளம் வருது. சில சமயம் அவங்களே கூட நம்மளை புரிஞ்சுக்காம நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சிம்மராசிக்காரங்களா இருக்கோம் அப்படின்னா, ஒரு கணவர் சிம்மராசின்னு சொன்னால் மனைவியினால கூட பிரச்சனைகள், மனைவி சிம்மராசினா கணவரால பிரச்சனைகள். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு 2 பேருக்கு இடையில அப்படி சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்றேன். அதே நேரத்தில் வந்து கேது 2nd பொசிஷன்லையும் ராகு 8th பொசிஷன்லையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பங்களில் ஒரு வாக்குவாதம், சில நேரங்களில் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடாம கணவன் மனைவி கடையில் ஒருத்தர் இன்னொருத்தர் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு சில நெருக்கடிகள் ஃபேமிலிக்குள்ளே வருது. வாக்குவாதங்கள் முத்தி போகிறது. ஏன் என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரஸ்பரம் இருக்கு. இந்த மாதிரி துன்பங்கள் விலகணும்னா துர்க்கை வழிபாடு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. துர்க்கையை கும்பிடுங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் விலகும். இப்போ உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடும் ஒரு செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். அப்படிங்கும்போது ஃபாரின் யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குறார், நல்ல வேலை வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்குறார், வேலையில் ப்ரமோஷன் போன்ற செய்திகள் வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம், நல்ல சுபகாரியங்களில் பங்கெடுக்கிறது, குடும்பங்களில் வந்து கல்யாணம் மாதிரியான விஷயங்கள் உங்கள் சிஸ்டர்ஸுக்கோ உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவாளுக்கோ இப்போ வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கூடுறது இதெல்லாம் உண்டு. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னும் பலருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுடைய பார்ட்னர்ஸால் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்கும்.
சில நெருக்கடிகள் இருந்தால் கூட சிம்மராசிக்காரங்க அழகா சமாளிச்சுட்டு வர போறீங்க. சில மனப்பதட்டங்களை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவியக்கூடிய வாரம்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குபேரலிங்கம். குபேரலிங்கத்தை வழிபடுக்கும் எல்லா நன்மைகளும் வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாரத்துடைய முதல் 2 நாட்கள் நம்ம அமைதியா இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக திங்கள் செவ்வாய் இந்த புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் கூட அமைதியா இருந்துடணும். இந்த நாட்கள்ல சந்திரனுடைய பொசிஷன் 8th பொசிஷனா இருக்கிறதுனால மனசுக்கு தேவையில்லாத கோபத்தை கொடுக்கும். இந்த கோபம் நெருங்கினவங்கள்டையும் ப்ராப்ளம், வெளியிடத்துலையும் ப்ராப்ளம். ஏன்னா செல்லிடத்து காய்க்கின் சினங்காக்க அல்லிடத்து காய்க்கின் என் காவாக்கல் என்கிறார் வள்ளுவர். நீ யார்கிட்ட கோபப்படுவியோ அவங்கள்ட்ட நீ கோபத்தை தணிச்சுக்கணும். உன் கோபம் செல்லுபடி ஆகாது. ரோட்ல போய் ஒரு கணத்துல அடிக்க போனா மறுகணத்துல அடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் உன் கோபத்தை நீ மறைச்சுக்கிற. ஆனா உன்னுடைய வீட்டுல நீ கோபப்படுறீங்க. அதனால யார்கிட்ட கோபம் செல்லுபடியாகுமோ அவங்கள்ட்டையே நீ அமைதியா போகணும்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி நம்ம யார்கிட்டையுமே கோபப்படாம இந்த வாரம் இருந்துக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. எலக்ட்ரிக்கல் விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனா வீட்டில் சில பொருட்கள் ரிப்பேர் ஆகிற அமைப்பு உண்டு. மின்சாரம் சம்பந்தமாகவோ நெருப்பு சம்பந்தமாகவோ கூர்மையான ஆயுதங்கள் சம்பந்தமாகவோ கூட சிலருக்கு சில ஆபத்துக்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துவதை கூட நீங்க தவிர்ப்பதும் நல்லது. அதே நேரத்தில் மருத்துவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். ஒரு தீவிரமான நோய்கள் கூட உங்களுடைய கைராசியினால தடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அத்தை உறவுகள், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வாரம். எனக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது, சரியா எனக்கு பண வருமானம் இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பண வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம சும்மா இருந்தா கூட வம்பு வழக்குகள் தேடி வரும். நாம ஒதுங்கி போயிட்டோம்னா இந்த வாரம் நமக்கு சூப்பர் வாரம். இந்த வாரத்தில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகரை பிடிச்சுக்கணும், அவர் பாதங்கள் பணியணும், நன்மைகள் நடக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு வாரம். உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய வீனஸ் 9th பொசிஷன்ல இருக்கார், தர்மஸ்தானத்துல இருக்கார். அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுறது. அப்போ ஒரு நல்ல செல்வ செழிப்பு வரும், மனமகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது கல்யாணமோ நல்ல விசேஷங்களோ அட்டன் பண்ணுவீங்க. குடும்பத்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக தந்தை வழி தாய் வழி உறவுகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவுகளுடைய நெருக்கம் நல்லா இருக்கும். மனசுக்கு இதமான பல சம்பவங்கள் நடைபெறும். லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப விறுவிறுப்பா இப்போ போய்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்க மூன் பார்த்தீங்கன்னா மூன் உங்களுடைய 7th 8th 9th 10th பொசிஷன் வரைக்கும் இந்த வாரம் டிராவல் பண்றாரு. அப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னு ரொம்ப டிசைட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு டூராவது போயிட்டு வரலாமா அப்படின்னு அதுக்கு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8th இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அவருடைய மூன் கன்ஜெக்ஷன் நடக்க போறது. நிறைய பண செலவுகள் இருக்கும், நிறைய நகை வாங்குற யோகம் அதெல்லாம் இப்ப கூடி வரும். ரொம்ப ஒரு நல்ல வாரம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா 9th இருக்கக்கூடிய வீனஸோட சன்னோட இந்த மூன் ஜாயின் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நகை வாங்குற யோகம், பெண்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம், நல்ல ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி, உறவுகளோடு நமக்கு நல்ல நெருக்கம் கூடுவது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃபீஸ் கோயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆஃபீஸ் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நியூ ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்கு. மார்ஸ் இந்த வீக் முழுவதுமே உங்களை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது திடீர்னு கோபம் வரும். அந்த கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல வரன் கூடி வரக்கூடிய யோகமும் உண்டு. புதுசாக ஃப்ளாட் வாங்கக்கூடிய ஒரு யோகம் துளாராசிக்காரங்களுக்கு கூடி வருது. பூர்வீக சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சால்வ் ஆக போகிறது. அப்படி ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. சில ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அது மறுக்க முடியாது.
6 குரு 8ல் இருக்கார். உங்க ஹெல்த் இஷ்யூஸ் வெளிப்பட்டு குணமாகிற நேரம் அப்படின்னு ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாகவும் இதை எடுத்துக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகம்ங்கிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். டெய்லி முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்க, நல்லது நடக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஹோல் வீக்கும் உங்களை ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் உங்க ராசி மேல இருக்குங்கிறது இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நன்மையை செய்ய போறது. குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கிற சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ரெண்டாவது, நாம எதுல கவனமா இருந்துக்கணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய பேச்சினால நம்முடைய நடத்தையினால நமக்கு எக்காரணம் கொண்டு எதிரிகள் வந்துடக்கூடாது. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத கோபம் வரும். சிலருக்கு நெருங்கின உறவுகள் இருப்பாங்க, நம்ம கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இல்லை நமக்கு பிறந்த பிள்ளைகள், நம்மளுடைய பேரண்ட்ஸ், இவங்களுடைய கூட நம்ம கோவப்படுவோம். சில கோபங்களை வாழ்க்கையில வெளிக்காட்டிக்காம இருக்கிறது நமக்கு நன்மையை தரும். நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறதுனால நம்ம ஒரு 1 hour கழிச்சு, 1 day கழிச்சு நம்முடைய கோபம் இல்லாமல் போகலாம். ஆனா நம்ம கோபப்படுற நேரத்தில் நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்களேன், அது மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கி விட்டுறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஹெல்த் ரீதியாகவும் உங்க ஹெல்த்துக்கு இப்போ ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் உங்களுடைய கோபம், உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாத தன்மையெல்லாம் கோபத்தை கொடுக்கறது. அந்த கோபம் உங்க ஹெல்த்தையும் பாதிக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஜாப் தேடுறவங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இது 8th பொசிஷன்ல வீனஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறீங்கன்னா நம்ம கவனமா பொருத்தம் பாருங்க, கவனமா வரனை செலக்ட் பண்ணுங்க. சில தவறான நபர்கள் அறிமுகமாகி அதனால வாழ்க்கை மாறக்கூடிய, வாழ்க்கையில பாதிப்பு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 7க்குரிய சுக்கிரன் 8ல் இருக்கிறது பார்த்துக்கணும். அந்த 8க்குரிய அதிபதியான புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த அமைப்புகள் நம்ம பார்க்கும்போது தேவையில்லாமல் ஒரு வெப்சைட்டுடைய விளம்பரத்தை பார்த்து இந்த இடத்துல பெண் இருக்காங்க, இந்த இடத்துல பையன் இருக்காங்க, இந்த மணமகன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட் மேரேஜுக்கு பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்களை பார்த்து, இந்த மாதிரி விளம்பரங்களில் தவறான நபர்களுடைய விளம்பரங்களை பார்த்து நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி எந்த ஒரு விளம்பரம் வந்தாலும் சரி, அதை தீர ஆராயாமல் நீங்க முடிவு எடுத்துக்காதீங்க. திருமண பொருத்தத்தை நல்ல வகையில் பாருங்க. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற நல்ல கம்யூனிகேஷன் வரும், பிஸ்னஸ்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண போற ஒரு நல்ல வாரம் இதுன்னு எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடையம்மன். திருவொற்றியூர் வடிவுடையம்மனை நமஸ்காரம் பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3உடைய டிராவல்ங்கிறது 5வது வீட்டில் ஆரம்பிச்சு 8வது வீடு வரைக்கும் அந்த சந்திரனுடைய டிராவல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுல முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வாரம் காதல் உணர்வுகள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டே இருக்கும், கல்யாணம் பண்ண முடியலைங்க, எங்களுக்கு பேரண்டல் சைடில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். முழு மனசோட உங்க சப்போர்ட் இல்லாத கூட ஒரு அரைவர மனசோட சரி கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றது கூட இந்த வாரம் வாய்ப்புகள் உண்டு. இதுல 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இன்னொரு புறம் மிக முக்கியமானது நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகள். இந்த வீட்டில் ஏதாவது ரிப்பேர் இருந்தாலோ, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ரிப்பேர் இருந்தாலும் ரிப்பேரை சரி பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஜாப் ரீதியாக நிறைய அலைச்சல் சிலருக்கு இருக்கும். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு கல்யாணமோ பிள்ளைகளுக்கு கல்யாணமோ இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள், நீங்க வரனுக்கு ஓகேம்பீங்க, அந்த வரன் சைட்லேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வராது. இன்னும் வரன் கூடியே வரலையே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறோமே வரன் கூடி வரலையே, இந்த மாதிரியான கவலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்துக்கு எவ்வளவோ ட்ரை பண்றோம்,
சரியா கூடி வரலையேன்னு இருக்கும். காரணம் ஜூபிட்டர் வந்து 6th பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கிறது தான் காரணம். அப்போ உங்க பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்தோ இல்லை உங்க ஜாதகத்தை பார்த்தோ அதோடைய பரிகாரங்கள் செய்து கொடுக்கிற போது உங்களுக்கு அதுக்குரிய பலன் நிச்சயமா கிடைக்கும். 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய மெர்க்குரியை பார்க்குறோம். நீங்க பிஸ்னஸ்ல இந்த காலகட்டத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். புதிய நபர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு நிறைய பிஸ்னஸ் பண்ற வழக்கு இப்போ உண்டு. எச்சரிக்கையா இருக்கணும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேற வேற ஜாப் ட்ரை பண்ணுவீங்க. 1க்கு 2 மேற்பட்ட வாய்ப்புகள் வரத்துக்கும் வேலை வாய்ப்புகள் வரத்துக்கும் இப்போ உங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்க வேண்டிய வாரம். ஏதாவது தேவையில்லாத பழிபாவங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க மாட்டிக்கலாம். கவனமா இருங்க. மற்றபடி இந்த வாரம் வந்து பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கன்னியாகுமரி அம்மன். அவளை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, இது ஒரு ரொம்ப நல்ல வாரமா உங்களுக்கு இருக்க போறது. உங்களுடைய 4th ஹவுஸ், 5th ஹவுஸ், 6th ஹவுஸ், 7th ஹவுஸ் வரைக்கும் 3 டிராவல் இருக்கு. நிச்சயமா உங்கள பல பேர் இப்ப வீடு வாங்க போறீங்க, வீட்டுக்கு அட்வான்ஸாவது கொடுக்க போறீங்க, வீடு பார்க்கறது போய் அந்த சைட்டை போய் பார்த்துட்டு வர போறீங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் உங்களுடைய 9th அஸ்பெக்ட் உங்க ராசி மேல இருக்கிறதும் உங்க ராசிக்கு 5th பொசிஷன்ல ஜூபிட்டர் இருக்கிறதும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த காலகட்டத்தில் உங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். ஃபேமிலி லைஃப்பில் அப்பப்போ சில குதர்க்கங்கள் இருக்கு. ஃபேமிலி லைஃப்பில் குதர்க்கமாக பேசுறத விட்டுருங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேச நினைக்கிறீங்களா, ஆசையாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. குதர்க்கமான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து என்னைக்கும் சந்தோஷம் தரப்போவது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7th ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது. பிஸ்னஸ் ரீதியான உறவுகள் இப்போ மலரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் குடும்பத்தில் கலகலப்பாக பழகுவார். உங்கள் வீட்டார்த்தையும் ஒரு கலகலப்பாக பழகுவார், உங்கள்டையும் கலகலப்பாக பழகுவார். உங்கள் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றியடையும். வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்கு கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை பிஸ்னஸ் ரீதி இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குடும்பங்கள்லேருந்து வரன்கள் இப்போ கூடி வரும். பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ கூடி வருது. இந்த வாரம் உங்களுக்கு பிஸ்னஸ்ல எதிர்பார்க்கிற நன்மையான செய்தி வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகமும் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள். கும்பராசி என்பர்களே, ரொம்ப சந்தோஷமான வாரங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு வேற யாருக்கு சந்தோஷத்தை சொல்றது? கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல உங்களுடைய பிரதர்ஸோடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரொம்ப பக்க பலமா இப்ப இருப்பார். ஜென்மத்துல சனி ஜென்மாதிபதி ஜென்மத்தில் இருக்காருங்கிறதே ஒரு விசேஷம் தான். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஜென்மாதிபதி ஜென்மத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறார். ஜாப் ரீதியா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. நடக்க போகிற மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கும், ஏமாற்றமா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு நிறைய பினான்சியல் நீட்ஸ் அதிகப்படுத்துறாரு. ஏன்னா அது தனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நிறைய பணம் வேணும், பணம் வேணும், நகை வேணும், நிறைய விஷயங்கள் நமக்கு வேணுங்கிற ஆசைகளை இப்ப அதிகப்படுத்துவார். அதே மாதிரி உங்களுடைய 5th பொசிஷன்ல வீனஸ் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்க யோகாதிபதி 5th பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு உங்களுடைய மகள் வாழ்க்கை, மகன் வாழ்க்கையை நீங்க ரொம்ப அழகுபடுத்த போறீங்க. அவங்க லைஃப் ரொம்ப அம்சமா அமைய போகுது. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுலாம் ரொம்ப விசேஷம். காதல் உறவுகள் மலரும். நிறைய கும்பராசிக்காரங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ காதல் திருமணங்களை விரும்புவீங்க, காதல் திருமணம் செய்திப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும். இந்த 5க்குரிய புதன் 6ல் இருக்கிறதுனால பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க எந்த ஒரு வம்பு வழக்கு வந்தாலும் ஒதுங்கி போயிருங்க. ஏன்னா மனசு வம்பு வழக்குகளை நோக்கி, பிரச்சனைகளை நோக்கி போகும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. 8th கேது பகவான் இருக்க. உங்கள் விநாயகரை வழிபட்டுக்கிட்டே இருங்க. கும்பராசிக்காரங்க யாரா இருந்தாலும் இப்போ விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. விநாயகர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவரை வழிபடுவது உங்க பிஸ்னஸ்ல முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம், உங்களுடைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஹெல்த் நல்லபடியாக வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் பிள்ளையாருடைய துணை உங்களுக்கு உதவ போகிறது. ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறதும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லது. ஃபாரின்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல தகவல் ஒன்று வரப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
பிள்ளையார், அனுக்ஞை விநாயகர் அவரை வழிபடுங்கோ, நன்மைகள் நடக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் தெரிகிறது. பணம் வரக்கூடிய சோர்சஸ் நீங்க அதிகப்படுத்த போறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்க போறது. இன்னும் சிலர் ஃபாரின் போயிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுப்பீங்க, அதுவும் நல்லா இருக்கும். பட் ஃபாரினுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய விசா, வெளிநாடு பயணம் சம்பந்தமான உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கவனமா வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிநாடு போகும்போது அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் இறங்கி அந்த நாட்டில் இன்னொரு நாடுக்கு மாறுவது அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயோ மறந்து வச்சுட்டு அதனால ப்ராப்ளமோ இல்லை வேற சில வகையான சட்ட ரீதியான பிரச்சனைகளையோ சில மீனராசிக்காரங்க இந்த வாரம் ஃபேஸ் பண்ணலாம். சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல கேட்டீங்கன்னா லைஃப் பார்ட்னர் விவாகரத்து கேட்கக்கூடிய ஒரு நேரம், இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில சில ப்ராப்ளங்கள் இப்ப இருக்கக்கூடிய நேரம் ஓடிட்டு இருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜாப்ல புதுசா மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதுசா வீடு மனை வாங்குற யோகம், நிறைய பேர் புதுசா கார் வாங்குவீங்க, அந்த யோகம் உண்டு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகமும் உங்களில் பலருக்கு இப்ப உருவாகிறது. பெண்களுக்கு குடும்பத்துல நினைத்த காரியத்தை நல்லபடியா முடிக்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். எனது அருமை நேயர்களே, இந்த பதிவுல ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.